சேலத்தில் பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. திரு விஜய் அவர்கள் சேலத்தில் செய்ய இருந்த பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு கரூரில் இந்த வாரம் பிரச்சாரம் செய்வது என்று முடிவெடுத்திருக்கிறார். அதுக்கு என்ன சார் காரணம்? ஏதாவது காரணம் இருக்காங்க சார்? அண்ணன் செந்தில் பாலாஜி முப்பெரும் விழா நடத்தினார் அல்லவா, அந்த நாற்காலிலாம் தலையில் பிடிச்சிட்டு இருந்தாங்களே, மிச்சர் பாக்கெட்லாம் வச்சு, இந்த இன்ஃபுளுசர்லாம் கூப்பிட்டு பிரம்மாண்டமாக நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒரு திருப்பு முன்ன அரங்கத்துக்கு உள்ள 1 லட்சம் வெளியில 1.5 லட்சம்னு போட்டாங்கல்ல. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்ஃபுளுசர்லாம் கூப்பிட்டு தான் நீங்க அந்த மாநாட்டை பிரபலப்படுத்திட்டு இருக்கீங்க. தானா சேர்ந்த கூட்டம் எவ்வளவு வருதுன்னு பாருங்கன்ட்டு அண்ணன் செந்தில் பாலாஜியின் கோட்டையிலேயே ஓட்டையை போட களமிறக்கிறார், நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்றதான். மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எப்படியோ தெரியவில்லை. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரை பொறுத்தவரை ஒரு எறும்பு நுழையிறதா இருந்தா கூட அண்ணன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள நுழைற மாதிரி வச்சிருக்கிறாரு. அங்க போய் போடுறது ஒரு உண்மையான ஹீரோ பாக்குற வேலையா இல்லையா? செந்தில் பாலாஜிக்கு இது பெரிய நெருக்கடியா இல்லையா? யோ டே, அவனை பெரிய தளபதினு 1/4 மணி நேரம் 30 விழால பாராட்டி பேசினி இவ்வளவு கூட்டத்தை சேர விட்டுட்ட. சோ இவ்வளவு நாள் கூட்டத்துக்கு வரதுக்கு தான் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க, வராம இருக்கிறதுக்கு அண்ணன் கொடுப்பாரு என்ன? அதனால் இது ஒரு ரியல் சேலஞ்சா இருக்கும் இல்லையா? போன வாரே 40 கோடி செலவு பண்ணிட்டாரு, என்ன இதுக்கு மேல எங்க சார் இருக்கு காசு? அதெல்லாம் எடுப்பாரு. அண்ணன் கிட்ட இல்லாத காசா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கரூர் சிங்கம். சரி, அவர் தொகுதியில் எலெக்ஷனுக்கு எவ்வளவு கொடுக்குறதுக்கு பிளான் போட்டுருக்காரு சொல்லு.